ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான் பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டை அதே அளவோடு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும், நான் செய்கிற மாதிரி அதே சாஃப்டாகவும் நீங்கள் செய்யலாம். அதே அளவில் செய்யுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பருப்பு போலி செய்கிறதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் நீங்கள் எந்த கப்பால் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு லூஸாக பிணைஞ்சு எடுத்துங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். இப்படி கையில் ஒட்டும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிங்க எண்ணெய். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி எடுத்துங்க. இது அப்படியே நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிரும். எந்த அளவுக்கு ஊறுதோ மாவு அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நான் எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சுட்டேன். இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் பருப்பு பூரணம் செய்கிறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு 1க்கு 2ங்கிற விதத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துங்க. கொஞ்சமாக பருப்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சானே. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பருப்பை பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான் போலி செய்கிறதுக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணுமாலும் எடுத்துங்க. கூடுதலாக சக்கரை வேணுமானாலும் இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துங்க. எனக்கு 1 கப்பு போதும், அதனால் நான் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு பாகுபாதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, வேக வச்ச பருப்பு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாகுல எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கிளறி எடுத்துக்கலாம் ஒன்றா. இப்போ பார்த்திங்கன்னா, வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். இது இப்போ நம்ம ஆற வச்சோம்னா கெட்டியாகிடும். நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
இந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ மேல் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள். இப்படி இழுத்தா வருது பாருங்கள். இந்தமாரி நல்லா ஊறணும் மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் மாவு எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து இலையில வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவிக்கிங்க வாழை இலையில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம மேல் மாவு வச்சு மூட வேண்டியதுதான். அப்படியே சேர்த்து வச்சு நமக்கு தட்டுங்க. மாவு நல்லா ஊறினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தட்டுறதுக்கு நல்லா அப்படியே இலகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில். இப்போ நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்படி நம்ம கையாலே தட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கையாலே அமுக்கி விட்டோம்னா அது அப்படியே வந்துடும். நான் வந்து மாவு நல்லா ஊறி இருந்தாலே நல்லா வரும் சூப்பராக. நீங்கள் எண்ணெய் வேணுன்னா மேலே ஊற்றிங்க. நான் எண்ணெயிலே நல்லா ஊற வச்சுட்டேன், அதனால் நான் எண்ணெய் ஊற்றலை. தோசைக்கல்லில் ஊற்றினதோட சரி. நீங்கள் வேணுமாலும் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவோடு அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.